ஒன் ஸ்டாப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் யாரை கேளுங்க, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்குவாங்க. ரத்தங்கிறது நம்முடைய உடம்பில் ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. இரத்த சிகப்பணுக்கள் இருக்குது. இந்த இரத்த சிகப்பணுக்களில் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு புரதம் நிறைய இருக்குது. இந்த ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாகிறது தான் ரத்தம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹீமோகுளோபினோட அளவு அதிகமாக இருக்கணும்னா இரும்பு சத்து நிறைய இருக்கிற உணவுகளை நம்ம தேடி தேடி சாப்பிடணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற ஆட்டு இரத்தத்தை பயன்படுத்தி ஒரு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஒரு சிலர் ஆட்டு இரத்தத்தை எப்படி சமைக்கணும்னு தெரியாதனால அதை சமைக்காமல் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் ஆட்டு இரத்தத்தை வாங்கி இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பில் இரும்பு சத்தும் அதிகமாகும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இது நான் எடுத்துருக்கிறது ஒரு ஆட்டோட பாதி ரத்தம் தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஆட்டு ரத்தமாக இருக்கட்டும், லிவர் எதுனாலுமே நம்ம கேட்ட உடனே தான் கிடைக்காது. நம்ம ஃபஸ்ட்டே முன்கூட்டியே சொல்லி வச்சுருந்தா தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஆஃபர் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கும். இதோட மேல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடி இருக்கும். அந்த ஆட்டோட முடி அங்கங்கேயே இருக்கும். அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு சிலர் இதை துண்டு துண்டாக போட்டு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நல்லா அதை உதிர்த்து விட்டு அதில் நல்ல முடி இருக்கான்னு க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம இதை சமைக்கணும். குறைஞ்சது 4-5 தண்ணியாவது நல்லா வாஷ் பண்ணணும். இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் முடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதை கையால் நல்லா உதிர்த்து 4 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த தண்ணியை தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி விறகடுப்பை யூஸ் பண்ணி தான் சமைக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு இதில் நான் மண் சட்டியை வைக்கிறேன். நம்ம எந்த ஒரு சமையல் பண்ணினாலும் இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நான் மண் சட்டியில் வச்சு சமைக்கிறேன். மண் சட்டியில் நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த ரத்தத்தை ஊற்றியாச்சு. முதல்ல நீங்கள் இந்த ரத்தத்தை ஊற்றுனதுமே கை விடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முதல்ல நம்ம அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மண் சட்டியில் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரது வரைக்குமே நீங்கள் அப்படியே விடாமல் கிளறிக்கிட்டே தாங்க இருக்கணும். நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கும்போது இதோடைய கலர் சேஞ்ச் ஆயிரும். கொஞ்ச நேரம் நீங்கள் விடாமல் அப்படி அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தால் போதும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனதுமே நீங்கள் கிளறன்னு கூட அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அடுத்து இது பொரியலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த பொரியலுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது. சின்ன வெங்காயம் இரத்த பொரியலோட சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துடலாம். அத்தை இன்னைக்கு அம்மியில் தான் அரைச்சிட்டு இருக்காங்க. அம்மியில் அரைச்சா டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். முதல்ல காரத்துக்கு தேவையான 4 மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க. இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 7 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் அரைச்சிக்கணும். அடுத்து 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கடைசியாக 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதை மொத்தமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைக்கிறதுனால தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப நைஸாலாம் அரைய வேண்டாம், கொஞ்சம் துருன்னு இருந்தாலே போதும். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியலில் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதுக்கு கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நம்ம கிளறி விட்டு வேக வைக்கலாம். இந்த மசாலாவும் பொரியல் கூட சேர்ந்து குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2, பெரிய தக்காளின்னா 1 தக்காளி போதும். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த பொரியல் கூட நான் சேர்த்து வேக வைக்கிறேன். தக்காளி கடைசியாக ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்ல ட்ரை ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லி தழையை அதுக்கு மேலே தூவி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதையும் விட்டு நல்லா கிளறிக்கோங்க.
இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பொரியல் செய்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேணான்னு சொல்கிறவங்க கூட திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கான டைமும் ரொம்ப கம்மி தான். உங்கள் வீட்டில் கர்ப்பமான பெண்கள், குழந்தைகள், தாய்ப்பால் ஊட்டுற பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி இந்த பொரியல் செஞ்சு கொடுங்க. அவங்களுடைய இரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.